ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் யூஜிடிஆர்பி மேத்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நம்ம நிறையா கண்டென்ட்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ரொம்ப நீண்ட நாளாக எல்லாருமே திரும்ப என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க, ஆன் டெஸ்ட் பேட்ச் எப்போ ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. டெஸ்ட் பேட்ச்சு 17/6/2026, அதாவது ஜூன் 17 ஆரம்பிக்கிறேன். டெஸ்ட்டு பேட்ச்சு ஷெட்யூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதில் வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் அந்தந்த செக்ஷன் வைஸ் பிரித்து தனித்தனியாக டெஸ்ட்டு கொடுப்பேன். நம்ம டெஸ்ட்டு ஷெட்யூல் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். யூனிட் 1ல் 4 டாப்பிக்கு 4ஆக பிரித்து 4 டெஸ்ட் வைப்பேன். அடுத்தது யூனிட் 2ல் 3 டாபிக் இருக்குது, அந்த 3ம் தனித்தனியாக டெஸ்ட் வைப்பேன். அதுக்கப்புறம் ஓடிஇ, பிடிஇ, லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் 3ஆவது யூனிட்டில். 4ஆவது யூனிட்டில் 4 டாபிக் இருக்குது, அதனால் நம்ம 4 டெஸ்ட்டாக வைக்கிறோம். இப்படி நீங்கள் படிக்கும்போது ஒவ்வொரு யூனிட்டுமே கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது 5ஆவது யூனிட்டில் பார்த்தீங்கன்னா குரூப்ஸு, ரிங்ஸு, வெக்டர் ஸ்பேசஸ் அண்ட் ஃபீல்ட்ஸு அது எல்லாமே சேர்த்து அதெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு டெஸ்ட்டாக வச்சுருவோம். அடுத்தது யூனிட் 6 வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கூட பெரிய யூனிட்டு, அதனால் சீக்வன்சஸ் தனியாக, சீரீஸ் தனியாக, மெட்ரிக் ஸ்பேசஸ் அதாவது ஓப்பன் செட்டு, க்ளோஸ் செட்டு, லிமிட் பாயிண்ட் அதெல்லாம் வரும் இல்லையா, அது. அடுத்தது கவுண்டபிலிட்டி அண்டு பவுண்டட், அது ஒரு டாப்பிக்கு. அடுத்தது காம்பேக்டு, கனெக்டடு, கண்டினியூட்டி, டிஸ்கன்டினியூட்டி அது எல்லாமே சேர்ந்து ஒரு டாப்பிக்காக ஒரு டெஸ்ட் வச்சுருவோம். 5 டெஸ்ட் வரும். யூனிட் 7 வந்து காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், அதில் வந்து நம்மளுக்கு 4 டெஸ்ட் இருக்குது. சிஆர் ஈக்குவேஷன்ஸ், அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு டெஸ்ட்டு. அடுத்து பைலினியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ், சிங்குலாரிட்டிஸ், ரெசிடியூஸ், இன்டகிரேஷன். அதுக்கடுத்து சீரீஸ், லாரன்ஸ் சீரீஸ், டெய்லர் சீரீஸ். யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 செக்ஷனாக தான் அவங்க கொடுத்துருக்காங்க. டைனமிக்ஸ் ஒன்று, ஸ்டாட்டிக்ஸ் ஒன்று. யூனிட் 9 வந்து எல்பிபி, அடுத்தது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம், அடுத்து பெர்ட்டு சிபிஎம், கேம் தியரி, இன்வென்ட்ரி மாடல்ஸ். இதெல்லாம் இப்போ 4 டெஸ்ட் வந்துடும். அதே யூனிட் 10 வந்து நம்மளுக்கு 5 டெஸ்ட் வரும். ரெக்ரெஷன் வரைக்கும் ஒரு டெஸ்ட்டு, அப்புறம் இண்டெக்ஸ் நம்பர்ஸ், ஆட்ரிபியூட்ஸ் ஒரு டெஸ்ட்டு, ப்ராபபிலிட்டி, ரேண்டம் வேரியபிள்ஸ் ஒரு டெஸ்ட்டு, அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன்ஸு. இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைனாமியல், பாய்சான், நார்மல் அது எல்லாமே எல்லா டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்துடும். கடைசி வந்து சாம்பிளிங், கடைசி டெஸ்ட்டு சாம்பிளிங். இதோட நம்மளுக்கு டாபிக் வைஸ் டெஸ்ட்டு முடிஞ்சிடும். இந்த டாபிக் வைஸ் டெஸ்ட்டு முடிஞ்சவுடனே அதுக்குள்ளே நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து எக்ஸாம் வரைக்கும் நம்ம டெய்லி லைவ் செஷன் கொடுத்து இந்த டாபிக் நான் என்ன ஆர்டரில் நான் டெஸ்ட்டு வைக்கிறேனோ அதே ஆர்டரில் திரும்ப இன்னொரு தடவை ரிவைஸ் பண்ணுவேன். அதில் லைவ் செஷனில் டெய்லி 1 மணி நேரம் எம்சிக்யூ சால்வ் பண்ணுவேன். 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் அப்படி டெய்லி லைவ் செஷனில் எம்சிக்யூ டிஸ்கஸ் பண்ணுவேன். அதில் நிறைய எம்சிக்யூஸு, ஷார்ட்கட்ஸு எல்லாமே சொல்லிக் கொடுப்பேன். அதுக்கு பிறகு அந்த யூனிட் வைஸ் டெஸ்ட் வைப்பேன். அதாவது இப்போ நம்ம டாபிக் வைஸ் தனித்தனியாக வச்சுருக்கோம். இப்போ யூனிட் ஃபுல்லாக அந்த லைவ் செஷன்ஸில் திரும்ப இன்னொரு தடவை ரிவைஸ் பண்ணிவிட்டு நம்ம யூனிட் வைஸ் டெஸ்ட்டு 10 யூனிட்டுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு யூனிட்டுக்கு 100 கொஸ்டின் கொடுத்து 10 யூனிட்டுக்கும் தனித்தனியாக டெஸ்ட் வச்சுருவோம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ரிவிஷன் டெஸ்ட்டு. முதல்ல 3 யூனிட்டு, அடுத்த 3 யூனிட்டு, அடுத்த 4 யூனிட்டு, இது சேர்த்து 3 ரிவிஷன் டெஸ்ட்டு. 4ஆவது ரிவிஷன் டெஸ்ட்டு 1லேருந்து 5 வரைக்கும் 2ஆக பிரித்து ஃபஸ்ட்டு 5 யூனிட்ஸ், அடுத்த 5 யூனிட்ஸ், இப்படி 5 ரிவிஷன் டெஸ்ட் வைப்போம். அதுக்கப்புறம் 3 மார்க் டெஸ்ட்டு. இது எல்லாம் முடிக்கும்போது இது எல்லாமே நம்ம நோட்டிஃபிகேஷனை பொறுத்து டேட்ஸு போடுவோம். இப்போ டாபிக் வைஸ் டெஸ்ட்டு வந்து 17ஆம் தேதியிலேருந்து வாரத்தில் 2 நாள் டெஸ்ட்டு அப்படி ரெகுலராக போய்கிட்டே இருக்கும். இதுக்கு நடுவில் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா அதை பொறுத்து ஷெட்யூலை வந்து நம்ம அரிச்சு பண்ணுவோம். நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து எக்ஸாம் வரைக்கும் டெய்லி லைவ் செஷன், டெய்லி டெஸ்ட் இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக ஒரு 8000 எம்சிக்யூஸ் டோட்டலாக கவர் ஆயிரும். இதில் 8000 எம்சிக்யூஸ்னால் ஏறக்குறைய ஒரு யூனிட்டுக்கு 800 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வந்துடும். இதில் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் நம்ம ஷார்ட்கட்ஸ் எல்லாமே சொல்லிடுவோம். அதனால் இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணிவிட்டு நல்ல தரவாக ஒரு தடவை இது டெஸ்ட் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா தான் எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே லைவ் செஷன்லேயும் டிஸ்கஸ் பண்ணுவேன். டெஸ்ட்லேயும் இன்க்ளூட் ஆகிருக்கும். நிறைய எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுமே இன்க்ளூட் ஆகிரும். இது போக 11th 12th புக்கில் உள்ள எல்லா எம்சிக்யூஸையுமே நான் வந்து போட்டு காட்டிடுவேன். இதில் வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் நீங்கள் கான்செப்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு தரவாக ஒரு ரிவிஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது போக நம்மக்கிட்ட கம்ப்ளீட் பேட்ச், அதாவது ஃபுல் கான்செப்ட்ஸு, டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன்ஸோட கான்செப்ட்ஸு
ப்ளஸ் 10,000 எம்சிக்யூஸ் அப்படி ஒரு பேட்ச் ஆரம்பிக்கிறேன் 17ஆம் தேதி. இது போக எம்சிக்யூஸ் பேட்ச்னு ஒரு பேட்ச் ஆரம்பிக்கிறேன். அதில் இந்த டெஸ்ட் பேட்ச்சில் உள்ள 8,000 எம்சிக்யூஸ் போக இன்னும் ஒரு 2,000 எம்சிக்யூஸு ரெக்கார்டடாக கொடுப்பேன். அந்த எம்சிக்யூஸ் பேட்ச்சில் நம்மளுக்கு டோட்டலாக ஒரு 10,000 எம்சிக்யூஸ் கவர் ஆகும். அதில் எம்சிக்யூஸ் பேட்ச் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை டெஸ்ட் பேட்ச் மட்டும் போதும்னா அது மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்ச் மட்டும் போதும், எனக்கு லைவ் செஷன்ஸ் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லைவ் செஷன்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். லைவ் செஷனில் ஜாயின் பண்ணிங்கன்னா நான் நிறைய எம்சிக்யூஸ்க்கு ஷார்ட்கட்ஸ் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய எம்சிக்யூஸ் அன்லிமிட்டடாக எம்சிக்யூஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன். அதனால் நீங்கள் லைவ் செஷன் வித் டெஸ்ட் பேட்ச்சு, லைவ் செஷன் வித்தவுட் டெஸ்ட் பேட்ச்சு, எம்சிக்யூஸ் பேட்ச்சில் ரெக்கார்டடு லைவு டெஸ்ட்டு எல்லாம் சேர்த்து ஒரு 10,000 எம்சிக்யூஸ் வரும். அது போக கம்ப்ளீட் கோர்ஸ் இருக்குது. அந்த கம்ப்ளீட் கோர்ஸில் டீட்டெயில்டு லெக்சர்ஸு ஒரு 10,000 எம்சிக்யூஸு. டீட்டெயில்டு லெக்சர்ஸில் கான்செப்ட்ஸை ஃபுல்லாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அது போக எம்சிக்யூஸ் ஒரு 10,000 எம்சிக்யூஸு ரெக்கார்டடு லைவு டெஸ்ட்டு எல்லாம் சேர்த்து வந்துடும். இதில் நீங்கள் வந்து கான்செப்ட்ஸ் மட்டும் படித்தாலும் கிளியர் பண்ண முடியாது, ஷார்ட்கட்ஸ் மட்டும் படித்தாலும் கிளியர் பண்ண முடியாது. ரெண்டுமே உங்களுக்கு தரவாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களால் எக்ஸாமை வந்து கிராக் பண்ண முடியும். அது வேணும்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட் கோர்ஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா இன்னும் கூட நம்மளுக்கு டைம் இருக்குது. எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும்னு தெரியாது. அதனால் நீங்கள் வேணும்னா எந்த பேட்ச் வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்டு ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு பிறகு நம்மளுடைய பேட்ச்சில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். எது வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் படிக்காட்டி கூட இனிமேல் படிக்க ஆரம்பித்தா கூட நீங்கள் நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணலாம். அதனால் நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கை பொறுத்து தான் நம்மளுடைய சக்ஸஸ் ஃபிக்ஸ் ஆகும். இந்த டெஸ்ட் பேட்ச் படி நீங்கள் கரெக்டாக டெஸ்ட்டை ப்ராப்பராக அட்டென்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக 11th 12th ஃபுல்லாக காலேஜ் யூஜியில் படித்தது மொத்தமுமே உங்களுக்கு கவர் ஆகிரும். வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கட்டாயமாக அதுக்கு முன்னால் ப்ளேலிஸ்ட்டையும் ஷார்ட்ஸையும் பாருங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட், டெலகிராம் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. உங்களுக்கு அதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எம்சிக்யூ குவிஸில் கொடுப்பேன். அதுவும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் நோட் பண்ணி மார்க் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரிவைஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலகிராம் குரூப்லேயும் ஒரு நாள் ஒவ்வொரு எம்சிக்யூ கொடுத்துட்டே இருக்கேன். அதையும் நீங்கள் எழுதி வச்சுட்டே வாங்க. டெலகிராம் குரூப்பில் நம்மளுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அதனால் கொஸ்டின் கொடுத்து ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷனோடு கொடுப்பேன். வாட்ஸ்அப் சேனலில் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறதுக்கான ஆப்ஷன் நம்மளுக்கு இல்லை, ஆனால் ஆன்சர் என்னங்கிறத வாட்ஸ்அப் சேனலில் கொடுத்துருவேன். அதனால் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட்டு, டெலகிராம் குரூப் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். டெய்லி ஒரு எம்சிக்யூ போட்டு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம்.